இந்த தொகுதி அதிமுக கோட்டை. நாம 2 முறை இணைந்துட்டோம். குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு தன்னை ஏறிய ஏணியை எட்டி உதைத்தவர் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேணும். கொடுப்பீங்களா? இங்க யார் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும். இங்க யார் அமைச்சராக தெரியும். அவரை மன்னிக்கலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரவென்றும் பகலென்றும் பாராம தொண்டர்கள் ரத்தத்தை வீரிவா சிந்தி அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவர்களுக்கு அமைச்சர் என்ற முகவரியை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தினம் மந்திரியா இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் செய்கின்ற மன்னிக்கலாமா? மன்னிக்கலாமா? பச்சோதி மாறி இருக்கிறவங்களை எந்த காலத்துக்கு நம்பாதீங்க. அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க. அப்படி எட்டப்பர் தான் இன்றைக்கு அமைச்சரா இருக்கிறார். இந்த தொகுதியுடைய அமைச்சர் எண்ணி பாருங்க. இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியர். ரத்தத்தை வீரியாக சிந்தி இன்றைக்கு உங்களுடைய உழைப்பை கொடுத்து தான் முகவரி கொடுத்திருக்கிறாங்க. அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவீங்களா? இன்னைக்கு கூட பேசுறார், என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். அவருக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. ரகுபதி அவர்களே, நீங்க ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்கே இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுகவுக்கு போயிருக்கிறீங்க. அங்க நீங்க எந்த அளவுக்கு கூவுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும். கூவுறதை நிறுத்தினீங்களா பதவி போயிடும். இன்னைக்கு பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்குல வந்தாராம். அப்படியே வந்தாரு. அப்படின்னா இருக்கிற திமுக காரன் என்ன ஆச்சு? இங்க இருக்கிற திமுக காரன், தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரன் பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா தேஞ்சு போய் அவருடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்கார். திமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இன்றைக்கு எட்டப்ப மாதிரி செயல்படுகின்ற திரு ரகுபதி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு உங்க யோக்கியதும் இல்ல, அருகதையும் இல்ல. இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை உருவாக்கிய இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி நாக்கூசம் இல்லையா? ஒரு மனிதன் என்றால் அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை. அவருடைய வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு 6 அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அது கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே, எவ்வளவு படுபாத செயல்! நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்று ஹீரோ உண்டு. இவருக்காகத்தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன். திரு ரகுபதி இருக்கிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. திரு ரகுபதி அவர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அதுபோல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுகவில் பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்தல. நீங்க தவறி வழி தவறி பாதை தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க. நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் நீங்க ஓட்டலாம். இன்றைக்கு இதையும் புரட்சி தலைவி அம்மா பெயரை தான் காலேஜுக்கு இருக்குது, ஜே காலேஜ். அப்படி அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு அம்மா அண்ணா திமுக அரசிய அம்மா கட்டி காத்த இயக்கத்தை அவதூறா பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ எம்எல்ஏ இருக்கும் போது எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? இதுக்கு யாரு காரணம்? அண்ணா திமுக காரணம். அண்ணா திமுக என்ற பெயர் இயக்கம்
உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கழிச்சு இன்றைய தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில் தான் திமுகவிலே உங்களை நினைச்சிருக்கிறாங்க. நீங்க போய் கூவுங்க, நாங்க வேண்டாங்கல்ல. இவர் மட்டுமா, அண்ணா திமுகவிலிருந்து 8 பேர் திமுக அமைச்சராகிறாங்க. அண்ணா திமுக போனவங்க 8 பேர் திமுக அமைச்சராகிறாங்க. அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டது, அந்த கட்சி திவாலாகி போச்சு. இங்க இருக்கிற போய் தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, திமுக இரவென்றும் பகலென்றும் உழைத்து அந்த கட்சி வளர்த்தவர்களுக்கெல்லாம் அங்க இடம் இல்ல. இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கலம் போய் அடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் நல்ல நல்ல இலக்கா. இவங்க தானே கரெக்டா கூவுவாங்க, இவர் தானே கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்ப்பாங்க. திமுக கட்சிக்காரர் இன்றைய திமுக தலைவர் நம்பல, திரு கருணாநிதி குடும்பம் நம்பல. அண்ணா திமுகவில் அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்றைக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் கோவச்சுக்கிறாங்க. இருக்கிற உண்மை தானே சொல்லி ஆகணும், சொல்லாமல. இங்கிருந்து ஒருத்தர் போனார், 8 பேர்ல ஒரு ஆள். அங்க டாஸ்மாக் கடை 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. அதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது. அதுல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. யாரு? ஆக 10 ரூபாய் பாலாஜிட்டாரு. நாடு பூரா தெரியுதுல்ல, எல்லாம் அடையாளம் காட்டிட்டீங்க. அவர்களுடைய அடமொழி பேரு 10 ரூபாய் பாலாஜி. 10 ரூபாய் பாலாஜினா அவரை தான் குறிக்கும், அப்படித்தானே? அது நீங்க தானே சொல்றீங்க, உங்கள் மொழியை தான் நான் சொல்றேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு அறிக்கை விடுவாங்க. ஆக 10 ரூபாய ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும்ல, அனுப்புவீங்களா? இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் கரெக்டா வசூல் பண்ணணும்ல, மைண்ட்ஸ். ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்ல ஒழுக்கமா நீங்க இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்டா தப்புவீங்க. கால சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது, கீழ் இருக்கிற சக்கரம் மேல வரும், அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும். அப்ப இந்த திமுக உங்களை காப்பாத்தது. திமுக எப்பவுமே அந்த கட்சியை காப்பாத்தல வரலாறே கிடையாது. திமுக கட்சி அவை கட்சிக்காரரை காப்பாத்தின வரலாறே கிடையாது. அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக காரன் விட்டுட்டு அண்ணா திமுக காரன் கூட மந்திரி பதவி கொடுப்பாங்க? திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது. அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்க சிறந்த அமைச்சர்னா, சிறந்த அமைச்சர் சொன்னா யார் அதிகமா மேலெடுத்து கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுகவில். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறான். அப்படியே வந்தாரு. அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர், அவர் முதலமைச்சர் இருந்தாரு. அவருக்கு பிறகு அவருடைய மகன், அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தாரு. அதனுடைய திமுக லேபிள்ல அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இது என்ன கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? இவரெல்லாம் வர வேணுமா? அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அது வக்காலத்து வாங்குறதுக்கு தானே அவரை திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் பேசுறது இல்ல. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் இப்படி பேசுறது இல்ல. ஏன்னா அவர்கள் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் நமக்கு எதிரி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எதிரணியில் இருக்கார்.
இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார். அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர் தான். இப்போ அப்படிப்பட்டவர் துணை முதலமைச்சர் கொடுக்காத உதயநிதிக்கு துணை அமைச்சர் கொடுக்காரு. இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி பேசுறாரு. கேவலமா இல்ல? நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரு ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை. அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே தெரியாத போயிருவீங்க. இது அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அப்படிப்பட்ட தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி. ஆக இந்த கட்சிக்கு எவர் துரோகம் செஞ்சாலும் அவர்கள் நிம்மதியா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்பாக வளமாக மாற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. அதுக்கு இன்னைக்கு பேசியிருக்கார் ரகுபதி. இன்றைய தினம் அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி நிலத்தை எடுக்கல, அதனாலதான் காலதாமம் ஆயிடுச்சுன்னு. 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? நாங்க எனக்கு 4 வருஷம் கிடைச்சல. என்னுடைய காலத்துல வறட்சி, கஜா புயல், இந்த மாவட்டம் எல்லாம் புரட்டி போட்டது, கொரோனா. அப்படிப்பட்ட காலத்தில் கூட அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த வறட்சியான பகுதி செழிப்பான பகுதியா மாற வேண்டும், இது பொன் விளைகின்ற பூமியா மாற வேண்டும், அதுக்கு நீர் தேவை மக்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக அரசு 14,400 கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக 700 கோடி நாங்கள் ஒதுக்கி நானே நேரடியா வந்து இந்த காவிரி குண்டாறு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். 4 ஆண்டு காலம் கிடப்பல போட்டுட்டு பேசுறிய வெக்கமா இல்ல? எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க? இந்த மாவட்ட மந்திரியா இருக்கிறார், நீங்க பேசலாமா? நீங்க அக்கறை எடுத்து எந்த ஆட்சியில கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் பயன்படுறாங்க, விவசாயிகள் பயன்படுறாங்க, பொதுமக்கள் பயன்படுறாங்க. இந்த மாவட்டம் செல்வ செழிப்பா இருப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன? அதை முடக்குனதுதான் இவரு பங்கு. இந்த திட்டத்தை முடக்குனதுதான் இந்த ரகுபதி அவருடைய பங்கு. ஆக அடுத்த தேர்தலில் அவர் ஏதாவது நின்னா அவரை டெபாசிட் செய்ய வேணும். கண்டிப்பா டெபாசிட் இழப்பார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் 1000 ஓட்டு 500 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கல. அப்படியே ஒரு 600 பேர் மாறினா போதும், அவர் 50 முடிஞ்சு போயிடும். செய்வீங்களா? நான் வர்ற வழியிலே பார்த்தேன், அவ்வளவு மக்கள் எழுச்சியோடு முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்றீங்க. அப்படியே எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சிக்கிட்டு வந்தது, மக்களோட நீஞ்சிக்கிட்டு வந்தது. விளையம்பயிர் மொழியிலே தெரியும் சொல்வதை போல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எழுச்சியே சாட்சி. ரகுபதி அவர்களே, நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நீ அடுத்த முறை உங்களால எம்எல்ஏ ஆகவே முடியாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய அரசியல் சகாப்தம் முடிவுவிட்டது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல சாலைகள் கொடுத்தோம், நல்ல பாலங்கள் கொடுத்தோம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்த பகுதியில் வறட்சியான பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற ஏரி குளங்கள் கண்மாய்கள்லாம் தூர்வாரப்பட்டது. அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இன்றைக்கு இலவசமாக கொடுத்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். இப்ப ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. இப்ப பகல்ல 8 மணி நேரம் தான் கரண்ட். இரவுல தான் போய் தண்ணி பாய்ச்சணும். இரவுல போய் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும்? கஷ்டம். அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சி 2014 2021 வரைக்கும் இருக்கும்போது அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அம்மா முதல் கட்டமாக விவசாயியுடைய கடன் 2017 தள்ளுபடி செஞ்சாங்க.
நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. நாங்கள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்டாங்க. 12,110 கோடி தள்ளுபடி செஞ்சோம். அதே திமுக ஒரு அறிக்கை விட்டான். என்ன 5 சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமானம் வைக்கலான்ட்டு அவர் பார்த்தாரு. உதயநிதி பார்த்தாரு. அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்க தகவல். பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு. பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது. ஆகா நீ நகையா போட்டிருக்கிற, அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டினார். ஒரு படத்தில் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டினா ஏமாத்தலாம். அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டினார். நம்முடைய பெண்களும் ஆகா உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார், 5 சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கொண்டு போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க. 48 லட்சம் பேர் வச்சாங்க. அதுக்கு 33 லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி. அரை பவுன், 1 பவுன், 2 பவுன் இருக்கிறதுக்கு தான் தள்ளுபடி. அப்ப என்ன தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க, 5 சவரனுக்கு குறைவா அங்கே கூட தொடக்க வேளாண் வங்கியில கூட நகை கொடுத்து பணம் பெற்றலாம்னாங்க. நம்ம ஆளு என்ன பண்ணாங்க, 8 பவுனா 2ஆ வெட்டினாங்க. 2ஆ வெட்டி செயின் நல்லா அழகா செயின் போட்டிருந்த செயினை திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேச்சை கேட்டு 2ஆ வெட்டி 2 பேர் மேல வச்சாங்க. கடைசியில் என்னாச்சு, இந்த அரை பவுன், 1 பவுன், 2 பவுன் வச்சுங்களுக்கு தான் தள்ளுபடி, மற்றவர்கள் தள்ளுபடி இல்லாம போச்சு. பிறகு அந்த பணத்தை அந்த பணம் வாங்கிட்டாங்க, செலவு பண்ணிட்டாங்க, திருப்பி செலுத்த முடியல. தொடக்க வேளாண்மை வங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை முழுங்குனதுதான் மிச்சம். நகை முழுகி போச்சு சொசைட்டில. இப்படி பல பேர் ஏமாந்துதான் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் வில்ல. திமுகவில் மக்களை ஏமாற்றுவதில் அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி, விவசாயி, விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளிகள் அதிகமாக இருக்கின்றவர்கள். அவருடைய பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கும். பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறது. நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தவன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். உங்களை மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இவரெல்லாம் பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் வைக்கல, ஒரு சாதாரணமா மக்களோட மக்களாகத்தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதான் அப்படி மக்களுடைய பிரச்சனை அதை நான் கவனிச்சேன். இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கிற மாணவ செல்வங்கள் நீட்ல போய் போட்டி போட்டு மற்றவர்களோட தேர்ச்சி பெற முடியல. 2017-18 நான் முதலமைச்சர் இருக்கும்போது 9 பேர் தான் நீட் தேர்வில் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மருத்துவரானாங்க. ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய சிந்தனையில் வைத்தது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் 41%, சுமார் 3,80,000 பேர் அவர்கள் மருத்துவராக வேண்டும். ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அந்த அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமா 2,818 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது அதிமுக சாதனை. இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கிறீங்களா? நாங்க கொண்டு வந்த திட்டத்தையெல்லாம் முடக்கினது, கைவிட்டது தான் திமுக சாதனை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திரு ரகுபதி சொல்ற மாதிரி திமுக சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கினது. திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கினது சாதனை. குடும்பம் தான், எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பத்தி தான் இன்றைக்கு முதலமைச்சர் சிந்திப்பார். மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு துறை துறை வாரியாக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அது மக்கள் இல்லம் தேடி போய் சென்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு விவசாயிகளாட்டும், இன்றைக்கு மாணவர்கள் கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டன. இந்த மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டுங்களுக்கு வீணா போய்விட்டது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் கோரிக்கை வைச்சார்கள். அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவளுக்கு ஆல் பாஸ் போட்டோம். ஆல் பாஸ். ஒரு வருடம் கொரோனா காலத்தில் வருமானம் கிடையாது மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும்
அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே விலையில கொடுத்தோம்ல, இலவசமா கொடுத்தோம்ல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டத்தை எல்லாம் கைவிட்டாங்க. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழ்நிலையின் காரணமா திருமணம் தடைப்பட்டது. மாண்பு அம்மாவுடைய சிந்தனையில விதிக்கப்பட்டது திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம். இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 ரூபாய். நேற்று பேப்பர்ல பார்த்தா ஒரு பவுன் 75,000 ரூபாய். அதிமுக ஆட்சியில் 6 லட்சம் பேருக்கு 20,000 50,000 பவுன் ஒன்று கொடுத்தோம், ஒரு பவுன் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நல்ல விஞ்ஞான கல்வி, அறிவுபூர்வமான கல்வி அதை கிடைப்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தாங்க. 52,30,30,000 லேப்டாப் கொடுத்தோம். 52,30,30,000 பேருக்கு 7,300 கோடி அரசாங்க நிதியிலிருந்து நாம் லேப்டாப் கொடுத்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களோட கூடுதல் அறிவோடு விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால அதையும் தடுத்து நிறுத்திட்டீங்களா? அம்மா இருசக்கர வாகனம், மகளிர் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வீடு திரும்பணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 3 லட்சம் பேருக்கு நாங்க கொடுத்தோம். அதே போல முதியோர் உதவித்தொகை 110 விதிகளை சட்டமன்றத்தில் அறிவிச்சேன். 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் 4,85,000 முதியோர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தைப்பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும். இங்க கிராமம் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவோம். அப்படி தைப்பொங்கல் எல்லா இளைஞர்களும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக எல்லா ரேஷன் அட்டைதாருக்கு 2,500 ரூபாய் பொங்கல் தொகுப்பு, 2,500 ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. அதுல கொடுத்த பொருள் எல்லாம் பூரா தரமில்லாத பொருள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எப்படி செழிப்போடு இருந்தாங்க, எப்படி சிறப்பா வாழ்க்கை நடத்தினாங்க. திமுக ஆட்சியில இன்றைக்கு நிலைமை என்ன? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உறவு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. மக்கள் வேலையில்லா திண்டாட்டம். இப்படிப்பட்ட நிலைமை தேவையா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்துகின்ற அரசாக அதிமுக அரசு இருந்த நேரத்தில் என்ன வேண்டும்?